ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும். நீங்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினம் நண்பர்களே. இன்றைய தினம் தந்தை இல்லாதவர்கள் அவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் அவர் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. இந்த தினம் 11க்கு அதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல யோகமான அமைப்பு நண்பர்களே. இந்த தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களுடன் ஒன்றாக இணைந்து காணப்படுவதும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருகிறது. இந்த மாதிரியான அற்புதமான சூழ்நிலையை தவிர இந்த தினம் சுக்கிர பகவானும் சனி பகவானும் ஒருவருக்கொருவர் பார்க்கறதுனால அற்புதமான ஒரு நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. இப்பொழுது நீங்கள் நினைத்தால் உங்களது இல்லத்தில் விரைவிலேயே நல்ல ஒரு சுபகாரிகள் நடத்த முடியும். திருமண ஏற்பாடுகள் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு நல்ல நேரம் இப்பொழுது இருக்கிறது. எனவே இப்பொழுது நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உடனடியாக திருமணங்கள் அல்லது இதர சுபகாரங்கள் முடியும். எனவே அதை முயற்சித்து பாருங்கள். இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே. நீண்ட காலமாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். இது வரைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா இந்த தினம் தம்பதிகளிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. சுகமான ஒரு நாள் இந்த தினம். இந்த தினம் நீங்கள் உங்களுடைய பெருமைகளை நீங்களாவே பேசிட்டு தற்பெருமையோடு தெரியறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது நண்பர்களே. இந்த தினம் தற்பெருமை சார்ந்த தொடர்பான சிந்தனைகளை நீங்க குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். ஏன்னா உங்களுடைய பெருமைகளை நீங்கள் பேசினாலும் சரி வராதுங்க. மற்றவங்க உங்க பெருமைகளை பேசினாலும் அது வேற லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு கெத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ உங்க பெருமைகளை நீங்களே பேசுறதை குறைச்சிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தினம் உங்க வீட்டை விரிவாக்கம் பண்றது, வீட்டை பராமரிக்கிறது குறித்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்க பேச்சுக்களுக்கு நல்ல மதிப்பு உண்டுங்க. நீங்க என்ன பேசினாலும் மற்றவங்க விரும்பி கேட்பாங்க. மேலும் சில ஆலோசனைகளை விரும்பி உங்ககிட்ட கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்ககிட்ட நிறைய பேர் அமையக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க. எனவே உங்க பேச்சுக்கு மதிப்பு கூடும். அது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சிறப்பான நல்ல மதிப்பை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இந்த உடலில் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. புதிய புதிய நபர்களை அறிமுகமாகிறதுனால உங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது. இது மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது சுபகாரியங்களை நடத்தலாம். வியாபாரிகளுக்கு அதிகமான நன்மைகள் உண்டுங்க. வியாபாரத்தில் அதிகமான பண வரவுகள் பெருகும். பணம் மழையில நலையக்கூடிய யோகம் கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இந்த தினம் சாமர்த்தியமா பேசுவீங்க. உங்க பேச்சுக்கள் மூலமாக நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். மேலும் பேசி பேசி நிறைய சாதனைகளையும் உங்களால் படைக்க முடியும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். உங்க பேச்சு திறமை இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் மாலை நேரத்தில் நீங்க திட்டமிட்ட சில செயல்பாடுகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே உங்க பிளான் சில சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா அதனால நீங்க டென்ஷன் ஆக தேவையில்லை நண்பர்களே. இந்த தினம் அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் உங்க மனக்கொருந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் உங்களுக்கு வேற லெவலில் ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகும் நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது மனக்குறந்த காதலுடன் முடிந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த தினம் நீங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து கண்டிப்பாக இனிமையான நல்ல ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம். எனவே காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையாக அமையும் நண்பர்களே. இந்த தினம் உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக நீங்கள் போற இடம் எல்லாமே பிரகாசமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் காதல் வாழ்க்கையில் ரொமான்டிக்கான சில சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்கள் மூலமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். எனவே ரொமான்டிக் சிக்கல்கள் எழுந்து மகிழ்ச்சிக்கு கூடுதல் சுவை சேர்க்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம். இந்த தினம் நீங்கள் கிரியேட்டிவிட்டி உணர்வு உங்ககிட்ட விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பீர்கள். இந்த தினம் நீங்கள் சுவாரஸ்யமாக சில நல்ல காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக செலவிட முடியுங்கிறதுனால இந்த தினம் நீங்கள் சும்மா இருக்காம தனிமையில போய் நேரத்தை நீங்கள் செலவிடுவது தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. எனவே இந்த தினம் உங்களால் நிறைய காரியங்கள் முயற்சித்து பார்க்க முடியும். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை செய்ய முடியும். சும்மா இருக்காதீங்க நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தையும் கண்டிப்பாக ஒதுக்க முடியும். ஓய்வு நேரம் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இல்லற வாழ்க்கையில தித்திக்கும் இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க. இன்னைக்கு அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை உங்க கூட அன்போடு என்னைக்குமே நடந்தது இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழல் உங்க வாழ்க்கை துணை கூட
சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சில சேஞ்சஸ் மட்டும் உங்கள் காரியங்களில் திடீர்னு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடீர் சில தொந்தரவுகள் உங்களுக்கு மாலை நேரத்தில் ஏற்படுறதுனால உங்கள் காரியங்களில் உங்கள் பிளானில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆனாலும் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள், காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம். சாமர்த்தியமாக பேசி அலுவலக பணிகளை கூட நீங்கள் புதிய சாதனைகளை படைக்க முடியும். அற்புதமான ஒரு நாளுங்க. இந்த தினம் நீங்கள் சில தொலைபேசி வழி தகவல் மூலமாக சில பயணங்களுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். நல்ல ஒரு விதமான ரிசல்ட் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் புதிதாக நிறைய ஃப்ரெண்ட்ஸை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அதற்காக கொஞ்சம் நீங்கள் முயற்சித்து பாருங்கள். நீங்கள் சோர்வு ஏற்படாதுங்க. உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். சுகமான ஒரு உடல் ஆரோக்கியம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இந்த தினம் அற்புதமான ஒரு நாள். நீங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துங்கள். மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பான மாதம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம், லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த தினம் நீங்கள் ஒயிட் கலர் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுங்க. எனவே வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ, இன்று உங்கள் வீட்டை விரிவாக்கம் பண்ணுறது தொடர்பான எண்ணங்கள் உங்கள் மனசில் இன்னைக்கு நிறைய இருக்கு நண்பர்களே. இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு கருத்து வேறுபாடுகள் நீங்கி மனஸ்தாபங்கள் எல்லாம் இல்லாத ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும். எனவே இன்று தினம் தம்பதியிடக்கூடிய நெருக்கம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உங்க வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்க வீட்டை விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிதாக நிறைய அறிமுகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுனால உங்க நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் சோர்வு எல்லாமே நீங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக சுறுசுறுப்பாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. எனவே புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டு. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க உங்க பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கிறதுனால உங்க பேச்சு திறமையை பயன்படுத்தி நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். எனவே பேசி இன்னைக்கு நீங்க காரியங்களை சாதிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை மட்டும் நீங்க தவிர்த்து விடுங்க. உங்க பெருமைகளை மற்றவர்கள் பேசும்படி நீங்க நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்க பெருமைகளை எக்காரணம் கொண்டு நீங்க உங்க வாயால சொல்லாதீங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சுகமான ஒரு நாளுங்க. பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.